ஹாய், வெல்கம் டு தேவிகா அலங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சு நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றது உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். நிறைய பேர் என்கிட்ட கேக்குறது, அக்கா வீடு ரொம்ப நெகட்டிவா இருக்கு, வீட்டுக்குள்ள நான் மட்டும்தான் இருக்கேன், ஒரு மாதிரி என்ன வேலை செஞ்சாலும் எங்களால பாசிட்டிவாவே இருக்க முடியல, அதுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்மளோட வீடு எப்பவுமே ரொம்ப மங்களகரமாவும் ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவாவும் இருக்கிறதுக்கு நான் பண்ற சில விஷயங்களை உங்களோட நான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு விஷயமாவது நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது புதுசா பாக்குறீங்க, இல்ல இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சதுன்னா மறக்காம வந்து ஷேருமே வந்து பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம வந்து ரொம்ப பாசிட்டிவா நம்மளோட வீடு மங்களகரமா இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல அதை டிசைட் பண்ணணும். இனிமே நான் இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்னு நம்ம என்னைக்கு டிசைட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே நீங்க ரொம்ப பாசிட்டிவாவும் உங்களோட வீடு எப்பவுமே பாக்குறதுக்கு மங்களகரமாவும் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயமா நான் சொல்றது எல்லா வீடியோலயும் சொல்றதுதான், எப்பவுமே காலையில எந்திரிச்சு பழகுங்க. காலையிலனா உங்களுக்கு 4 மணிக்கு எந்திரிக்க முடியல அப்படின்னா கூட நீங்க டெய்லி ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க இல்ல 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி வந்து எந்திரிச்சு பழகுங்க. முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா ஒரு காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. டெய்லி முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு 2 நாள் வந்து காலையில எந்திரிச்சு பாருங்க. காலையில எந்திரிக்கிறதுக்கும் அன்னைக்கு டே எப்படி இருக்கு, நம்ம வந்து நார்மலா லேட்டா எந்திரிக்கிற அன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கே வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியும். எப்பவுமே நம்ம காலையில எந்திரிக்கும் போது நமக்கே ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ஏன் அப்படின்னா யாரும் எந்திரிச்சிருக்க மாட்டாங்க, எந்த சத்தமும் இருக்காது, யார் வீட்லயும் டிவி ஓடாது, எந்த வண்டி சத்தமும் கேட்காது, காலையில ரொம்ப அமைதியா ரொம்ப ஒரு மாதிரி நிசப்தமா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த டைம்ல இப்ப நான் பண்றதை சொல்றேன் உங்ககிட்ட. காலையில நான் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னா நேரா பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்த உடனே கனகதாரா ஸ்லோகம் வந்து யூடியூப்ல வந்து இருக்கும். அதை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் போன்ல தான் வந்து போடுவேன். போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் ரெடி ஆகவே ஆரம்பிப்பேன். அப்போ காலையில நம்மளோட டேவை ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ரொம்ப பாசிட்டிவா கண்டிப்பா வந்து இருக்கும். நேத்து என்ன பிரச்சனை வேணாலும் என் லைஃப்ல இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு காலையில ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு டே புதுசா நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன், இன்னைக்கு நாள் கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டா நினைச்சுதான் இன்னைக்கு நாளை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ காலையில ஒரு சாமி பாட்டோட அன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாவும் ஒரு மாதிரி ரொம்ப மங்களகரமாவும் ரொம்ப பாசிட்டிவாவும் வந்து கண்டிப்பா இருக்கும். நான் அப்படிதான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். காலையில கனகதாரா ஸ்லோகம் வந்து போட்டு விட்டுட்டு நேரா போயிட்டு நான் ரெடி ஆயிட்டு வந்து கதவை வந்து திறந்து வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் வந்து கண்டிப்பா போடுவேன். கோலம் போடும்போது நமக்கே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பாசிட்டிவா வந்து கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி மறக்காம கோலம் போட்டு முடிச்ச உடனே கையோட உங்களோட வாசப்படியில 2 சைட்லயும் அட்லீஸ்ட் மஞ்சள் குங்குமம் வச்சு எலுமிச்சம் பழமோ அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பூவோ வந்து 2 சைட்லயும் வந்து வைங்க. அது உதிரியா இருக்கலாம், இல்லைன்னா என்ன பூவா வேணா இருக்கலாம். வாசல்ல கொஞ்சம் அந்த மாதிரி பூ வைக்கும் போது உங்களுக்கே பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவா வந்து இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, வாசல்ல அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாவது இருக்கிற அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையுமே தொடச்சு எடுத்துட்டு புதுசா வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைங்க. ஏன் அப்படின்னா எப்பவுமே நம்ம வெளியில இருந்து மகாலட்சுமி வந்து வெளியில இருந்து தான் உள்ள வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்க்கும்போது அந்த வாசலே ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னா ஆஹ் அந்த லக்ஷ்மி கடாட்சம் எப்பவுமே நம்ம வீட்டுல நிரந்தரமா இருக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிலைவாசல் பூஜை எல்லாம் வந்து அடிக்கடி பண்ணுவாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஏதாவது நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மனசுக்கு ரொம்ப நிம்மதியும் ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் கண்டிப்பா வந்து கிடைக்கும். அதனாலதான் நிலைவாசல் பூஜை எல்லாமே வந்து பண்றாங்க. நானுமே வந்து பாத்தீங்கன்னா நடுவுல கொஞ்ச நாள் வந்து என்னால அதை கரெக்டா மெயின்டைன் வந்து பண்ண முடியல. பட் அது நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்களோட வாசப்படி ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அப்படின்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு சாயங்காலம் கூட மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் பழசு எல்லாத்தையும் தொடச்சிட்டு புதுசா மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த அந்த அருவுக்கால் இருக்கும்ல அதுல சின்னதா ஒரு கோலம் மட்டும் போட்டு 2 சைட்லயும் ஒரு பூ வச்சு முடிஞ்சதுன்னா வாசல்ல 2 சைடும் விளக்கு வைங்க. அது இன்னும் ரொம்ப பாசிட்டிவா வந்திருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டுல உருளி வைக்கிறது. அதாவது வெளியில இருந்து வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த எண்ணத்தோட நம்ம வீட்டுக்கு வராங்கன்றதெல்லாம் தெரியாது. மேபி யாராவது ரொம்ப நெகட்டிவான தாட்டோட நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த உருளியில இருக்கிற பூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த எல்லாத்தையும் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அதுக்காக தான் உருளியில பூ வைக்கிறோம்னு சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியல. பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல
அப்படி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு 2 சைட்லயும் பூ வச்சு வாசல்ல 2 சைட்லயும் விளக்கெல்லாம் ஏத்தி வாசல்ல கோலம் போட்டு உருளி எல்லாம் சைட்ல பூவெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் வீடு அவ்வளவு மங்களகரமா இருக்கிறத நான் வந்து பர்சனலாவே வந்து ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப அழகா இருக்கும். ஒரு மாதிரி மனசுக்கு ஏதோ ஒரு நிம்மதியா வந்து இருக்கும். சாயங்காலத்துல நான் இதை காலையில பண்ணுவேன். பட் காலையில பண்றதை விட எனக்கு இன்னும் ஈவினிங்கும் சேர்த்து பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் இப்ப ஷூட் போறது இல்ல, வீட்டுலதான் இருக்கேன். தேவையில்லாத எந்த யோசனையும் வராம இருக்கிறதுக்கு எனக்கு நிஜமாவே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஈவினிங் எப்போ 4 மணி ஆகும்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். சீரியஸாவே 4 மணி ஆச்சு அப்படின்னா வீடெல்லாம் பெருக்கிட்டு சில டைம் துடைக்கிற மாதிரி கூட இருக்கும். பசங்க ஏதாவது குப்பை பண்ணியிருந்தாங்கன்னா தொடச்சிட்டு ஈவினிங்குமே அதே மாதிரி வாசல்ல கோலம்லாம் போட்டு வந்து வைப்பேன். இந்த மாதிரி பண்ணும்போது நிஜமாவே ரொம்ப பாசிட்டிவா வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லியிருந்தேன்ல, காலையில எந்திரிக்க சொல்லியிருந்தேன்ல, நான் இப்படிதான் வந்து பண்ணுவேன். காலையில எந்திரிச்சு கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு உருளியில பூவெல்லாம் வச்சுட்டு நேரா பூஜை ரூமுக்கு போயிட்டு எப்பவுமே சாமிக்குன்னு பூ வந்து வாங்கி வைங்க. மொத்தமா மார்க்கெட்ல வந்து கிடைக்கும். டெய்லி வாங்க முடியலன்னா மொத்தமா கூட வாங்கி வச்சுக்கோங்க. இல்ல எங்களால டெய்லி பூ வாங்க முடியலனாலும் பிரச்சனை வந்து கிடையாது. நேரா பூஜை ரூமுக்கு போயிட்டு இருந்த பழைய பூவெல்லாம் முன்னாடி நாளே மாத்தி வச்சிருவேன். நைட்டே காலையில வந்து பாத்தீங்கன்னா பூவெல்லாம் வச்சு எல்லா விளக்கும் வந்து ஏத்துவேன். என்ன சொல்றது, நம்ம வீட்டுல மொத்தம் 6 விளக்கு வந்து இருக்கு. ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, 2 வந்து அந்த குட்டி விளக்கு இருக்கும். அந்த 2 குட்டி விளக்கு ஒண்ணு வந்து இது கிட்ட இருக்கும், நம்ம பாபா கிட்ட ஒரு விளக்கு வந்து வச்சிருப்பேன். வாராகி அம்மனுக்கு ஒரு விளக்கு வச்சிருப்பேன். 3 ஆச்சா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முருகருக்கு ஓம் விளக்கு ஒண்ணு வச்சிருக்கேன், 4. அதுக்கப்புறம் 2 குத்து விளக்கு இருக்கும். அந்த 2 குத்து விளக்குமே ஏத்தி வைப்பேன். மொத்தம் 6 விளக்கு. அது இல்லாம தனியா 5 பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏத்துவேன். இத்தனை விளக்கு எப்படி ஏத்தணுமா கண்டிப்பான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எப்பவுமே நம்மளோட வீட்டுல விளக்கு வந்து ஜாஸ்தியா ஏத்தி இருக்கும் போது நமக்கு அதை பார்க்கும்போது இன்னும் நம்மளோட பூஜை ரூமா இருக்கட்டும், நம்மளோட மைண்ட் செட்டுமே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா ஒரு மாதிரி மங்களகரமா இருக்க மாதிரி பர்சனலாவே நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா விளக்குமே ஏத்திதான் வந்து சாமி வந்து கும்பிடுவேன். எல்லா விளக்கும் ஏத்தும் போது கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பாசிட்டிவா வந்து இருக்கும். அதே மாதிரி காலையில வந்து மணி அடிச்சு சாமி கும்பிடுறது. நிறைய பேர் வந்து அக்கா வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, எப்படி காலையில மணி அடிச்சு சாமி கும்பிடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில மணி அடிச்சு சாமி கும்பிடுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. தூங்குறவங்களுக்குலாம் அவ்வளோ டிஸ்டர்ப்லாம் ஒன்றும் ஆகாது. இல்ல ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னா ஈவினிங்ல வீட்டுல மணி அடிச்சு வந்து சாமி வந்து கும்பிடுங்க. ஏன்னா அந்த பெல் சவுண்டுக்கு வந்து என்ன சொல்றது, நெகட்டிவிட்டி எல்லாம் போய் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வீட்டுல எப்பவுமே நான் காலையில கூட மணி அடிச்சுதான் வந்து சாமி வந்து கும்பிடுறேன். அதனால எப்பவுமே காலையில மணி அடிச்சு வந்து சாமி கும்பிடுங்க. அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது நம்மளோட வீடு இன்னும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறதுக்கு, ரொம்ப மங்களகரமா இருக்க வேண்டியதுக்கு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போ சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே கண்டிப்பா ஒரு ஊதுவத்தியோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ இல்லைன்னா அந்த தசாங்கம் பொடியோ அப்படியும் இல்ல அப்படின்னா உங்களுக்கு சாம்பிராணி, தூள் சாம்பிராணி வந்து கிடைக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணி கண்டிப்பா வீடு ஃபுல்லாவே சாம்பிராணி வந்து போட்டு விடுங்க. அது உங்க மனசை வந்து ரொம்ப ரிலாக்ஸா வந்து வைக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களோட மைண்ட் அது ரொம்ப ரிலாக்ஸா வந்து வைக்கும். நம்ம நிறைய என்னதான் வந்து ஓடி ஓடி சம்பாரிச்சாலும் நமக்கு தேவை வந்து நிம்மதி. நிறைய பேர் சொல்ற விஷயம் அதுதான், என்னால நிம்மதியா இருக்கவே முடியல, ஏதோ மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கு, ரொம்ப டிப்ரெஷனா இருக்கேன், ரொம்ப ப்ரெஷரா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் நான் சொல்ற விஷயம் இதுதான். நான் ரொம்ப கவலையா இருந்தாலும் சரி, ரொம்ப எனக்கு ஏதாவது தேவையில்லாம யோசனை இருந்தாலும் சரி, நான் எதை பத்தி யோசிக்காம அடுத்த செகண்ட் பண்றது இந்த வேலையெல்லாம் தான். இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா உங்க வீடு ரொம்ப பாசிட்டிவா வந்து இருக்கும். மறக்காம வெள்ளி செவ்வாயில கொட்டாங்குச்சி இருக்கும்ல, அதை வந்து கங்கு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுப்புல வந்து அந்த கொட்டாங்குச்சி வந்து நல்லா நெருப்பு வர வச்சுட்டு வெளியில எடுத்துட்டு போய் வச்சிருவேன். கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது கங்கு மாதிரி வந்து ரெடி ஆயிடும். அதுல தூள் சாம்பிராணி உடைச்சு போட்டு வீடு ஃபுல்லாவே வந்து காமிப்பேன் வெள்ளி செவ்வாயில. மத்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் சாம்பிராணி இருக்கும், ஊதுவத்தி இருக்கும். அந்த ஊதுவத்தி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வாசல்ல வந்து வைக்கிறேன். நல்ல வாசனையான ஊதுவத்தியா பார்த்து வாங்கிக்கோங்க. இப்ப என்கிட்ட நிறைய பேர் கேக்குறது, நீங்க என்ன பிராண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பிராண்ட் பார்த்துலாம் வாங்கல. ஆக்சுவலா நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னா, நான் சாம்பிராணி பிசினஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டி சாம்பிராணி, அதுக்கப்புறம் தசாங்கம் பொடி, இந்த பச்சை கற்பூரம், இதெல்லாமே பல்கா வந்து வாங்கிட்டு வந்து ஒரு தடவை வச்சிருந்தேன். அது பிராண்ட் எல்லாம் கிடையாது, வெறும் பிளைனா தான் வந்து இருக்கும். அதைதான் நான் இந்த நாள் வரைக்குமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சாம்பிராணி பிசினஸ்க்கு அப்புறம் என்னால கண்டினியூ பண்ண முடியல. அதனால அதுதான் நான் யூஸ் பண்றேன். கேட்கும் போதே நல்ல வாசனையா இருக்கிற சாம்பிராணியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. அது நீங்க போடுற தூபமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல வைக்கிற சாம்பிராணியா இருக்கட்டும், தசாங்கம் பொடியா இருக்கட்டும், இதெல்லாம் வீட்டுக்குள்ள நீங்க வந்து இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு இன்னொரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கண்டிப்பா கிடைக்கும். உங்களோட வீடு ரொம்ப மங்களகரமா இருக்கிறது நீங்களே கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது நம்மளோட வீட்டை இன்னும் பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கிச்சனு
பூஜை ரூம் முடிச்சாச்சு, வாசல் முடிச்சாச்சு. அடுத்து வந்து கிச்சனு. இத பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நம்மளோட கிச்சன்ல டெய்லியும் படுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, உங்களோட கிச்சனை லேசா வந்து ஒரு சோப்போ ஏதோ ஒண்ணு போட்டு உங்களோட அடுப்பு இருக்குல்ல, அதை நல்லா தொடச்சு விட்டுட்டு, அடுப்பு கீழே நல்லா தொடச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் வந்து படுங்க. ஏன் அப்படின்னா காலையில திரும்ப நீங்க எந்திரிச்சு வந்து அந்த கிச்சன்ல தான் நிக்க போறீங்க. அப்போ அந்த கிச்சன் வந்து அப்படியே போட்ட மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி நெகட்டிவா இருக்கும். என்னடா லைஃப், காலையில எந்திரிக்கிறோம், வேலை பார்க்குறோம், இந்த மாதிரியான மைண்ட் செட் தான் வந்து இருக்கும். அதனால நீங்க பாசிட்டிவா ஃபீல் பண்ணணும், உங்க வீடு மங்களகரமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க. முன்னாடி எல்லாம் நான் அரிசி மாவு வச்சு அந்த அடுப்பு கிட்ட கோலம்லாம் போடுவேன். அதெல்லாம் பாக்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகா வந்து இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு லேட் ஆனாலும் நைட் வந்து அடுப்பெல்லாம் தொடச்சு விட்டுட்டு, அதே மாதிரி முக்கியமா பாத்திரம் பாத்திரம் வந்து வாஷ் பண்றது கூட பெரிய விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்திரத்தை டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணி வந்து வச்சிருங்க. மொத்தமா சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதை வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள நமக்கு போதும்னு ஆயிடும். இல்லக்கா நான் மொத்தமா தான் சேர்த்து வச்சிருக்கேன், இன்னும் நான் பாத்திரம் வாஷ் பண்ணவே இல்லை அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உடனே போயிட்டு அந்த பாத்திரத்தை எல்லாம் வாஷ் பண்ணி ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா லேட் ஆனா கூட பரவாயில்ல, வாஷ் பண்ணி எடுத்து காய வைப்பீங்கல்ல, ட்ரை பண்ணுவீங்கல்ல, ட்ரை பண்ணி முடிச்சு அடுத்த செகண்ட் எடுத்து மேல வந்து அடுக்கி வந்து வச்சிருங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணி வைக்கிறோமோ அதை தாண்டி அதை அந்த இடத்துல எடுத்து அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஆஹ் ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு மாதிரி நீட்டா வந்து இருக்கும். அதே மாதிரி கிச்சன்ல வந்து ஒரு ஒரு நம்ம எப்படி பூஜை ரூம்ல எப்படி வந்து சாம்பிராணியோ இல்ல வந்து தசாங்கம் பொடியோ ஏதோ ஒண்ணு ஏத்தி வைக்கிறோமோ, அதே மாதிரி சாயங்கால டைம்லயோ இல்ல காலையிலயோ உங்களோட பூஜை ரூம்ல கிச்சன்ல ஏதாவது ஒரு மூலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஊதுவத்தியோ இல்லைன்னா தசாங்கம் பொடி இந்த மாதிரி கோன் சைஸ்ல எல்லாம் இருக்கும்ல, கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த மாதிரி ஏத்தி ஒரு மூலையில வந்து வச்சிருங்க. அப்படி வைக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளோட கிச்சனை வந்து நம்ம எப்படி சொல்றது, நல்லா நீட்டா வந்து வச்சிருக்கணும். நைட்டே ஒரு தடவை எல்லாத்தையும் வந்து தொடச்சு வந்து வைங்க. சிங்க் எல்லாம் வந்து பாத்திரம் தேய்ச்சி முடிச்ச உடனே ஃபுல்லா வாஷ் பண்ணி ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிட்டு ஒரு ட்ரை துணி எடுத்து அதுக்கப்புறம் ஃபுல்லா தொடச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. படுக்க போறதுக்கு முன்னாடி பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தை எல்லாம் எங்கெங்க எடுத்து வைக்கணுமோ அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு கீழே இருக்க இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்லயே வந்து வச்சிருப்பீங்க. நான் அப்படிதான் அடிக்கடி பண்ணுவேன். இப்போ ஒரு 1 வீக்கா தான் கரெக்டா ஆஃப் எல்லாம் வந்து பண்ணிட்டு போறேன். இந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டு போய் வந்து படுத்துருங்க. அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் ஒரு தடவை பெருக்கி விட்டுருங்க. முடிஞ்சதுன்னா முடிஞ்சதுன்னா மாப் வந்து போட்டு விட்டுருங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க, அக்கா நைட்ல போயிட்டு இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு நைட்ல தான் டைம் இருக்கு, நான் நைட்ல பண்றேன். நம்ம பகல் டைம்ல பண்றோம், சாயங்காலம் பண்றோம்னா பசங்க மறுபடியும் வீட்டுல இருந்து ஸ்கூல்ல இருந்து வருவாங்க, ஆபீஸ்ல இருந்து ஹஸ்பண்ட் வருவாரு. அப்ப வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் வந்து குப்பை தான் ஆகும், அழுக்குதான் ஆகும். அதனால நைட்டு ஒரு தடவை கண்டிப்பா வீடெல்லாம் பெருக்கி நான் வந்து மாப் போட்டு விட்டு படுத்துருவேன். அப்போ காலையில எந்திரிச்சு வரும்போது என் வீட்டு அப்படி பெட்ரூம்ல இருந்து நான் வந்து இந்த ரூம் பார்க்கும்போது, ஹால் பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப பிரைட்டா இருக்கும். அது வந்து நம்மளோட நாளை ரொம்ப ஹாப்பியா வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா துணியை பத்தி கண்டிப்பா சொல்லணும். துணி வந்து நம்ம துவைப்போம், காய வைப்போம், எல்லாமே வந்து பண்ணுவோம். அதை எடுத்துட்டு வந்து மொத்தமா சோஃபால வந்து போட்டு வைக்காதீங்க. துணி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துட்டு வர கையோட மடிச்சு வைங்க. இங்க எடுத்துட்டு வந்து மடிச்சு போடலான்னு சில பேர் சோஃபால எடுத்துட்டு வந்து போடுவாங்க. பட் அப்படியே விட்டுருவோம். அது 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆகும்போது நமக்கு இன்னும் பேர்டன் ஜாஸ்தி ஆயிடும். இன்னொரு விஷயம், வீட்டுக்குள்ள துணி எப்பவுமே அப்படி சேர்ந்தே இருக்கும்போது அது ஏதோ ஒரு நெகட்டிவிட்டிஸ் வந்து கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு, துணி எடுத்துட்டு வந்து மடிக்க முடியல அப்படின்னா, மேல மாடியில துணி காய வச்சிருக்கீங்க அப்படின்னா கையோட கிளிப்பை எடுத்து இப்படி டப்பால போடுறீங்களோ அதே மாதிரி 4 துணியா வந்து ஒரு துணி எடுக்கும் போதே மடிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா மேல இருந்து எடுத்துட்டு வந்து நேரா வந்து நீங்க எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கதான் வைப்பீங்க. திரும்ப கொண்டு வந்து சோஃபால வந்து கண்டிப்பா போட மாட்டீங்க. அதனால கண்டிப்பா அந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட வீட்டுல இப்ப நான் வச்சிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியா ஏதாவது அழகான செடிங்க வந்து வைங்க. அது இன்னும் உங்களை ரொம்ப பாசிட்டிவா வந்து மாத்தும். உங்களோட வீட்டை இருக்கிறத விட இன்னும் சின்னதா ஏதாவது அழகா மாத்தணும்னு சொல்லி ட்ரை பண்ணுங்க. அது உங்களோட வீட்டை இன்னும் ரொம்ப மங்களகரமா மாத்தும். அக்கா நீங்க இதெல்லாம் செட் பண்ணிருக்கீங்க, இதுக்கெல்லாம் உங்ககிட்ட காசு இருந்திருக்கும் அதனால நீங்க பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. இந்த 2 கிரீன் மேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 180க்கு வந்து ஆல்ரெடி மீஷோல இருந்து வாங்கிட்டு வந்து கிச்சன்ல வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 4 போட்டிருந்தேன். இப்ப அதை 2ஆ மாத்திட்டு அந்த 2 வந்து கட் பண்ணி இங்க வந்து போட்டிருக்கேன். இது வந்து நம்மளோட என்னோட ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன் அந்த வீடு கிரக பிரவேசத்துக்கு. அதனால எனக்கு ஒரு ஆசை, இந்த இடத்த வந்து கொஞ்சம் நீட்டா ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி யூஸ் பண்ணாமலே வந்து வச்சிருந்தோம். வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் உள்ள வந்து இப்போ பொட்டிக்காக சாரீஸ் எல்லாம் அடுக்கி வச்சதுனால இந்த லைட் வந்து யூஸ் பண்ண முடியாம இருந்துச்சு. அப்போ ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து ரெடி பண்ணேன். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபா கொடுத்து இந்த ஃபிஷ் டேங்க் வந்து வாங்கினேன். மணி பிளான்ட் வந்து ரோட்ல வந்து இருந்துச்சு, ஒருத்தங்க கிட்ட கேட்ட எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப இந்த இடம் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. அந்த மாதிரி உங்களோட வீட்டுல
ஒரு இடத்தையும் இந்த மாதிரி அழகா வந்து மாத்தி வைங்க. அக்கா எங்களுக்கு வீடு வாடகை வீடு, எங்க வீடு ரொம்ப சின்னது, என்ன வேணாலும் இருக்கலாம். பட் என்னவா இருந்தாலும் நம்ம வாழ்ற வீடு, உங்க வாடகை வீடாவே இருந்தாலும் அது இப்ப நீங்க இருக்க வீடு, அது நல்லா இருந்துச்சு, அந்த வீட்டுல நீங்க நிம்மதியா இருந்தீங்க அப்படின்னாதான் உங்களோட லைஃப்ல நீங்க அடுத்த விஷயங்கள் பண்றதுக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதனால எப்பவுமே இந்த மாதிரி செடிகள் இருக்கிறதோ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி லைட்ஸ் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டை இன்னும் ரொம்ப பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு, பர்சனலா நம்மள ரொம்ப பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதே மாதிரி சாயங்காலத்துல கொஞ்ச நேரம் வீட்டுல விளக்கேத்தும் போதோ சரி, ஏதோ சில டைம்ல வந்து சாமி பாட்டு கொஞ்ச நேரம் வந்து போட்டு விடுங்க. அது இன்னும் உங்கள ரொம்ப வந்து பாசிட்டிவா வைக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, எந்த பொருள் எடுக்குறீங்களோ அந்தந்த பொருள அந்த இடத்துல வையுங்க. வீட்ட முதல்ல நீட்டா வச்சுக்கோங்க. ஏன்னா நெறைய பேரு நெறைய நேரம் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, இந்த வீட்ல தான். அப்ப இந்த வீடு எப்படி இருக்கணும்? அழகா இருந்தா தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். நம்ம நிம்மதியா இருந்தா தான் நம்ம வீட்ல இருக்கவங்க நிம்மதியா இருப்பாங்க. நம்ம எப்பவுமே கடுகடுன்னு, எப்பவுமே எரிச்சலோட, எப்பவுமே ஒரு டென்ஷனோட, பிரஷரோட ஓடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, வீட்ல இருக்கவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரிதான் அவங்களுக்குமே வந்து இருக்கும். எனக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா, எங்க வீட்டுக்காரர் வந்து ஆபீஸ்ல இருந்து வரும்போது எனக்கு வீடெல்லாம் பெருக்கி சாம்பிராணி எல்லாம் ஏத்தி வரும்போது, தங்கம் வீடு சூப்பரா இருக்கு அப்படின்னு அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு பயங்கர ஹாப்பியா வந்து இருக்கும். டெய்லி வந்தோடனே அதை வந்து சொல்லுவாரு. அதனால அவர் வர்றதுக்குள்ள சில டைம் 5 மணிக்கு மேல வருவாரா, அப்ப வர்றதுக்குள்ள இது எல்லாத்தையும் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருவேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்ததுக்கு அப்புறம் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து தங்கம் வெளில வாங்க, கொஞ்ச நேரம் வெளில வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எல்லாம் நீட் பண்ணிட்டு, வீடெல்லாம் ஒரு தடவை பெருக்கிட்டு, விளக்கெல்லாம் ஏத்திட்டு, நம்ம வீட்டுல பெருமாள் ஸ்லோகம் ஒண்ணு எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும். அது அம்மா வந்து இந்த வீடு கிரகப்பிரவேசத்தப்ப வாங்கி கொடுத்திருந்தாங்க. அது வந்து ஒரு 1 hour கிட்ட ஓடும். 1.5 மணி நேரம் கூட ஓடும். 5 மணிக்கு போட்டா 7 மணிக்கு தான் ஆஃப் பண்ணுவேன். அது ஓடிக்கிட்டே இருக்கும். வீட்டுல வந்து விளக்கேத்தி வச்சுட்டு, வீடு ஃபுல்லா சாம்பிராணி போட்டுட்டு, வாசப்படியில விளக்கேத்தி வச்சு, சாம்பிராணி வந்து வச்சு, வாசல்ல பூவெல்லாம் வச்சு, இப்படி பாக்குறதுக்கு வீடு வந்து ரொம்ப நீட்டா வந்து இருக்கும். எனக்கு இப்படி இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு. முன்னாடி இப்படி இருந்தேனான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேனான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. பட் இப்போ ஒரு ஒரு 1 இயரா வந்து இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணணும்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்றேன். இந்த இந்த அதாவது ஜூன் மந்த் ஒரு 15ஆம் தேதிக்கு மேல ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன் வீடு இது குப்பையே ஆகக்கூடாது. குப்பையா இருந்தா தானே வீடு அப்படியே நீட்டாவே வச்சுக்க முடியுமா அப்படின்னு நம்ம என்ன வேணா லாஜிக் எல்லாம் பேசலாம். ஆனா சொல்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீட்டுல இருக்க போறது நம்ம தான். அதனால நம்ம வீட்டை நீட்டா வச்சுக்கணும், நம்மள ரொம்ப பாசிட்டிவா வச்சுக்கணும், நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா நான் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்களோட வீட்டையும் சரி, உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் சரி, ரொம்ப பாசிட்டிவாவும், உங்களோட வீடு எப்பவுமே ஒரு மாதிரி மங்களகரமாவும் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இது பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் ஏதாவது சில விஷயங்கள் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.